எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் பக்கம் வந்தே ரொம்ப நாளாச்சு. வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. ஆமாம், நீ வீடியோ போட்டுட்டாலும் உன் வீடியோ பார்க்குறதுக்கு தான் நாங்களாம் க்யூவில் நிற்கிறமாக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் என் குக்கிங் வீடியோ பார்க்குறதுக்காவது 1-2 ஜீவன்களாவது இருக்குங்களே, அதுக்காவது நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாச்சு, சாரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன வீடியோ போடுறேன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கப்புறமா நம்ம சொந்த கதை சோகதையெல்லாம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பன்னீர் கடாய் தான் நான் பண்ண போகிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 6-7 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. காஷ்மீர் மிளகா இருந்தால் எடுத்துக்கலாம். என்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை, அதனால வரமிளகா 6-7 நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து நல்லா வறுத்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக அரைச்சி பொடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6-7 முந்திரி, 2 தக்காளி, அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதையும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா இலையாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி அரைக்கி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இப்போது அது கூடவே நம்ம பன்னீரை கட் பண்ணி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, இந்த பொடியில் 2 டீஸ்பூன் மட்டும் அதில் போடணும். மிச்சத்தெல்லாம் இதில் போட்டுட்டு இந்த இதில் போட்டு கூடவே 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு கொதிக்க விடுவோம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இந்த மசாலாவில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பன்னீர் கூட சேர்த்து 2 வதக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மசாலா கூட பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதாக பன்னீரை. இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பன்னீரை தூக்கி இதில் கொட்டிட வேண்டியது தான். இந்த தடவை என்னன்னு தெரியல, பன்னீர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, எப்போவும் நல்ல பீஸ் போட்டால் நல்லா அப்படியே இருக்கும். இந்த தடவை லைட்டாக ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருந்தது. அது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதாவது நல்லா இல்லைன்னு இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. நீங்கள் நல்லா தான் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நல்லா வற்றினதுக்கப்புறமா கிரேவி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ஆனால் பன்னீர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததை தவிர டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நான் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.